Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டின்னர் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மாவு நீட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கோதுமை மைதா ரெண்டுமே கலந்து தான் நான் பண்ணுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கரை சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரமாவது இந்த மாவை வந்து ரெஸ்ட்டில் விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் டிக்காக்காக மசாலா ரெடி பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும் போது உப்பு போட மறந்துட்டேன். நான் கடைசியாக தான் உப்பு போட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மசாலாலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பன்னீர் டிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கியூவரில் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் பிளானில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கூட நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணேன். ஸோ அந்த மசாலா மேலேயே இந்த டிக்காவையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஸ்கியூவரில் வந்து போட்டுடலாம். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது எப்படி ஸ்கியூவரில் போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் ஆனியன், இந்த மாதிரி ஒன்றா நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே நீங்கள் சிக்கன் டிக்கா பண்ணுறீங்கன்னா சேம் மெத்தட் தான். பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கியூவரில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் ரெடி பண்ண போகிறோம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஓவல் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈவனாக இழைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து தண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹீட்டாக இருக்கிற தோசை பேனில் போட்டுடலாம். ஸோ தண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு சைடு வந்து ஒட்டிக்கும். இதை டர்ன் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டுங்க. ஸோ நம்மளோட ரான் ரெடி ஆகிடும். நான் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும் போதே மேலே வந்து பட்டர் கார்லிக் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நார்மல் நீங்கள் பட்டரும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு பட்டர் கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும்னா பட்டர் கார்லிக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா நானையும் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்லோ குக் பண்ணுங்கள். டர்ன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ இதே உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை கன்வென்ஷனல் ஓவன் இருந்துச்சுன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷம் வந்து குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் சென்னா வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மட்டும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோன்னு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு, கொஞ்சோன்னு உளுந்து சேர்த்துக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு இஞ்சி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த பிளாக் சென்னாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே வந்து சோக் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து குக் பண்ணேன். சென்னா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். கடைசியாக சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் 2 வாட்டி டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நார்மல் நம்ம எண்ணெயில் ஒரே ஒரு வெங்காயம் 2 காஞ்ச மிளகா போட்டு கூட நம்ம சாட்டே பண்ணி சாப்பிடலாம். ஸோ பிளாக் சென்னாவும் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ வந்து போட்டுட்ருக்கேன். இஃப்தார் டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கார்லிக் நான், பிளாக் சென்னா, பன்னீர் டிக்கா மசாலா. ஸோ இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்றதுக்காக நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் டிக்கா வச்சுருக்கேன். ஸோ நான் கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ பாதியை பார்த்திங்கன்னா சாலட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே நல்ல சூடான இஞ்சி டீ. நம்ம இதை முன்னாடியே மேரினேட் பண்ணிட்டோன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி ரெசிபி தான் இது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூப்பர் வீடியோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் ஏன் ஆட் பண்ணேன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருமானு கேட்பாங்க. கிடையாது, நான் பண்ணும்போது சில டைம் சொதப்பலும் ஆகும். ஸோ அந்த மாதிரியான வீடியோ தான் நான் ப்ளூப்பரில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.